ஓகே. இப்போ நம்ம எக்ஸல்ல எப்படி சீரியல் நம்பர் கிரியேட் பண்றது? ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகணும். நம்ம ஒரு டேட்டா பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்தோன்னே அது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். சீரியல் நம்பர்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. இங்க நேம் கொடுத்துக்கிறேன். பாலாஜி அருண். இப்போ டெவலப்பர் டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கமாண்ட் பட்டன் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள கோட் எழுதுவோம். டிம் serial number as long. ஓகே, அது எவ்வளோ சீரியல் நம்பர் வேணால் போகலாம். அப்புறம் இந்த ஷீட்டுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸிஸ்டிங் ஷீட் as ஒர்க் ஷீட். ஓகே. இப்போ லூப்பு, ஃபார் லூப் இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஐ as long. லூப்னா என்னன்னா, இப்போ நம்ம சீரியல் நம்பர் 1 எங்கே ஆகிடும், தென் 2 3ன்னு அது நமக்கு அடுத்தடுத்த செல்லுக்கு மூவ் ஆகணும். ஸோ அது லூப்பிங் ஃபார்மேட்டில் அது போடணும். இந்த லூப்பிங் ஃபார்மேட் வந்து விபிஏல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நீங்கள் இது ஃபஸ்ட் ஸ்டேஜில் கற்றுக்கோங்க. நான் போகிற கிளாஸில் அது எப்படி டேட்டாவில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஓகே ஓகே. இப்போது நான் ஒரு ஷீட்டை அசைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் ஷீட் ஈக்குவல் டு திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட். ஒன் ஷீட்னால ஃபர்ஸ்ட் ஷீட்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ என்னன்னா, ஃபார் ஐ ஈக்குவல் டு 1 to லாஸ்ட். நம்ம போன வீடியோவில் லாஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்துருந்தோம். பார்க்கலன்னா நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்குது, அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் பார்த்துட்டு லாஸ்ட்டுக்கு எப்படி வேரியபிள் அசைன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இஎஸ்ல இருக்க லாஸ்ட் செல்லை நான் கண்டுபிடிக்கணும். இஎஸ் செல் இஎஸ் டாட் ரோஸ் டாட் கவுண்ட் 1 டாட் end excel up டாட் ரோ. ஓகே. இப்போ என்னன்னா, நமக்கு 1ல இருந்து லாஸ்ட் ரோ வரை எடுத்துக்கும். இப்போ என்ன செக் பண்ணணும்னா, இதில் நம்ம எக்ஸலை யூஸ் பண்ணாமல் இஃப் கண்டிஷன் நம்ம விபிஏக்குள்ளே யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, இஃப் நம்ம இந்த ஷீட்டுக்கு நேம் வந்து இஎஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இஎஸ்ல இருக்க செல்ஸ் ஐ வந்து நமக்கு ரோவாக எடுத்துக்கும். ஐனா செகண்ட் ரோ, தேர்ட் ரோ அப்படின்னு எடுத்துக்கும். எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு. ஓகே. இப்போ நம்ம சொல்லிட்டோம் ஐ வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஐ கம்மா 2ன்னு கொடுத்தோன்னா எனக்கு பிஏல இருக்கிறத செக் பண்ணும், பியில் இருக்கிறத செக் பண்ணும். ஐ கம்மா 3 கொடுத்தேன்னா 3ல இருக்கிறத செக் பண்ணும். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுற பாருங்க, ஐ கம்மா 2 கொடுக்குறேன். 2னா நமக்கு இந்த பாலாஜியிலேருந்து செக், அதாவது பி ரோ நேம் ரோவை செக் பண்ணும். ஐ கம்மா 2ன்றனால. ஓகே. ஐ கம்மா 2 டாட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு பிளாங்கா இருந்தா தென் அங்கே நமக்கு டேட்டா இருந்தால் தான் இங்கே சீரியல் நம்பர் வரணும். ஸோ அங்கே பிளாங்கா இல்லைன்னா நமக்கு இங்கே சீரியல் நம்பர் வந்துடணும். ஓகே, அவ்வளோதான் கான்செப்ட். செல்ஸ் இப்போ நான் ஐக்கமா 2ல் செக் பண்ணேன், இதில் செக் பண்ணேன். இப்போ இதில் எனக்கு வரணும்னா என்ன போடணும், ஐக்கமா 1 போடணும். ஓகே. ஐக்கமா 1ல் டாட் வேல்யூ வந்து
இப்போ நான் இந்த இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு எஸ்என் கொடுத்தேன்ல, எஸ்என் ஈக்குவல் டு 1, அவ்வளோதான். வேல்யூ ஈக்குவல் டு நமக்கு எஸ்என்ல இருக்க நம்பர் வரணும். அடுத்து என்ன ஆகணும்னா எஸ்என் வந்து எஸ்என் நம்ம 1ன்னு கொடுத்துருக்கோம். அந்த 1 வந்து எஸ்என் 1 ப்ளஸ் 1 அடுத்த ரோக்கு வரப்போ 1 ஆட் ஆகி வரும். ஓகே, இப்போ ஃபார் லூப்புக்கு மட்டும் என்ன பண்ணணும்னா இப்போ இந்த எஸ் ப்ளஸ் 1 வரைக்கும் நமக்கு கோட் ரன் ஆகிடும். மறுபடியும் நெக்ஸ்ட்டு ரோ அது செக் பண்ணணுன்னா நெக்ஸ்ட்டு ஐன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஐன்னு கொடுக்கலாம், நீங்கள் ஏ கொடுக்கலாம், பி கொடுக்கலாம், எது வேணால் கொடுக்கலாம். அது என்ன கொடுக்கீங்களோ அது இங்கே நெக்ஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா அது இந்த செல் எம்டி வர வரைக்கும் லூப்பிங்கில் போகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகிடும். இப்போ எனக்கு தெரிஞ்சு இங்கே நான் ஐ கமா 1ன்னு கொடுத்துருக்கேன். இங்கே ஐ வந்து ஸ்டார்டிங் 1 கொடுத்துருக்கேன். ஸோ சீரியல் நம்பரும் எனக்கு மாறும்னு நினைக்கிறேன். செக் பண்ணணும். சாரி, ஐ நெக்ஸ்ட் ஐ கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒன்று பார்க்கணும். இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணால் நம்ம இந்த ட்ரூ ஃபால்ஸ் மாதிரி இஃப் எண்டு கொடுத்து முடிக்கணும். இது எண்ட் நம்ம கண்டிஷன் முடிச்சிட்டோன்னு சொல்கிறதுக்காக அண்ட் இஃப். ஓகே, அப்புறம் அந்த இஃப் கண்டிஷன் க்ளோஸ் ஆகும். அப்புறம் ரன் பண்ணி பார்ப்போம். F8 ப்ரெஸ் பண்ணுறேன். 1 by 1 சீட் அசைன் ஆகுது. லாஸ்ட் ரோ அசைன் பண்ணிக்குது. எஸ்எனுக்கு 1க்கு அசைன் பண்ணுது. ஃபார் லூப் அசைன் பண்ணுது. இஃப் செக் பண்ணுது. அங்கே நாட் ஈக்குவல் டு 0 தான் இருக்குது. எஸ்என் வந்துடும். இங்கே தான் நம்ம பார்க்கணும். இப்போ என்ன நடந்திருக்குன்னா இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஹெட்டர் வந்து ஃபஸ்ட்டு ரோவில் இருக்குது. ஸோ நம்ம ஃபார் லூப்பில் என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்லேருந்து செக் பண்ண சொல்லியிருக்கோம். நம்ம இப்போ இங்கே செகண்டுன்னு மாற்றிக்கிட்டால் நமக்கு ஃபைன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். F8 செகண்ட் ரோக்கு வந்துடும். ஓகே, 1 வந்துருச்சா, எண்ட் இஃப் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மறுபடியும் செக் பண்ணும். 2 வந்துருச்சா, எண்ட் இஃப் முடிஞ்சிச்சு. தேர்டில் அங்கே இருந்தால் தான் நம்ம கோட் ரன் ஆகும், இல்லைன்னா எண்ட் சப்புக்கு வந்துடும். மேபி நீங்கள் நெக்ஸ்ட்டு டே இந்த டேட்டா இவ்வளோ தூரம் நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுறீங்க, இல்லை ஒரு நியூ காலம் ஆட் பண்ணுறீங்க, நியூ டேட்டா ஆட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் ஜஸ்ட் ரன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ரோல் நம்பர் வந்துடும். அவ்வளோதான். இது எனக்கு ஒரு இன்டர்வியூவில் கேட்ட கொஸ்டின். ஓகே, நான் இப்படி தான் பண்ணேன். இது இன்னொரு மெத்தட்லையும் கேட்டாங்க. அதாவது என்னென்னா 1 இருக்குது, அதுக்கடுத்து ஆட் நம்பர், அதாவது 2 ஆட் ஆகி வரணும். அதாவது ஜஸ்ட் 2 இங்கே நான் ஆட் பண்ணேன், அவ்வளோதான், ஃபினிஷ்டு, முடிஞ்சிச்சு. இங்கே 1 கொடுத்த இடத்துல 2 நான் ஆட் பண்ணேன். அப்படின்னா என்ன ஆயிருக்கும், 1க்கு அப்புறம் இங்கே 2 ஆட் ஆகிருக்கும். 2 + 2 4 6 அந்த மாதிரி ஆட் ஈவன் நம்பராக வந்தது. சாரி, ஆட் இல்லை, ஈவன். ஓகே, அவ்வளோதான். இது நீங்கள் கமெண்ட் பட்டனில் அசைன் பண்ணியிருக்கேன், அது கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே.